அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். 20,000 கோடி நிதி திரட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக இண்டஸ் இந்தியா வங்கி கூறுகிறது. தனியார் வேலைவாய்ப்பு அடிப்படையில் கடன் பத்திரங்கள் மூலம் 20,000 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தனியார் துறை கடன் வழங்குனர் கூறுகிறார். நிதி திரட்டுதல் வங்கி உறுப்பினர்களின் ஒப்புதலுக்கு உட்பட்டது. வெப்சோல் எனர்ஜி சிஸ்டம் ஜூலை 21 அன்று மறுதிட்டமிடப்பட்ட கூட்டத்தில் முன்னுரிமை பிரச்சினைக்கான முன்மொழிவை நிறுவனத்தின் வாரியம் பரிசீலிக்கும். பாரத் கேஸ் ரிசோர்சஸ் நிறுவனத்திடமிருந்து சூர்யா ரோஷ்னி 91.27 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர்களை பெற்றுள்ளார். ஒப்பந்தம் 12 மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படும். HCL ரியாலிட்டி இன் இன்ஃப்ரா HCL ரியால்டி இன் இன்ஃப்ரா பங்குகளின் துணைப்பிரிவு மற்றும் போனஸ் வெளியீட்டை கருத்தில் கொள்ள உள்ளது. ஈக்விட்டி பங்குகளின் முகமதிப்பு மற்றும் போனஸ் பங்குகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்க ஆகஸ்ட் 4ஆம் தேதி வாரியம் ஒரு கூட்டத்தை நடத்தும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. HCL டெக்னாலஜிஸ் நெதர்லாந்தைச் சேர்ந்த மருந்து மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு நிறுவனமான DACM உடன் பல ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது என்று இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் திங்களன்று தெரிவித்துள்ளது. இந்தியன் ஆயில் மின்சாரத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அரசுக்குச் சொந்தமான NTPC நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 2024 டிசம்பரில் 650 மெகாவாட் அளவிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி தனது சுத்திகரிப்பு ஆலைகளின் கூடுதல் மின் தேவையை இந்த கூட்டு முயற்சியின் மூலம் பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் தெரிவித்துள்ளது. அதானி என்டர்பிரைஸ் அரசுக்கு சொந்தமான நிலக்கரியின் குறுகிய கால இறக்குமதிக்கான முதல் டெண்டரை ரத்து செய்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கூடுதலாக 6 மில்லியன் டன்கள் நிலக்கரியை பெறுவதற்கான நடுத்தர கால டெண்டருக்கு அதானி குழும நிறுவனம் மேற்கோள் காட்டிய விகிதத்தை விட PT பாரத் எனர்ஜி ஒரு டன்னுக்கு 2,000 ரூபாய் குறைவாக குறிப்பிட்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் துணை நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ இன்போகாம் 5G அலைக்கற்றை ஏலத்திற்கு ஏலதாரர்கள் சமர்ப்பித்த தொகையில் பாதிக்கும் மேலான 14,000 ரூபாய் கோடியை பண வைப்புத் தொகையாக வைத்துள்ளது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன.